ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தை கருவேப்பிலை சாப்பிட மாட்டாங்களா? அப்போ இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை பண்ணி கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் கம கமன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சிடலாம். அதில் வந்து தேவையான அளவு நல்லெண்ணெய், அது கூட கடுகு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, அதுக்கப்புறம் 2 வரமிளகா, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை சாதம் வந்து ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இது நெய் அல்லது நல்லெண்ணெயில் பண்ணால் தான் வாசனை நல்லாயிருக்கும். இப்போது 1/4 டீஸ்பூனோட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா நிழலில் காய வச்சு வறுத்து பொடி பண்ணதான கருவேப்பிலை பவுடரில் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நான் வீட்டிலே தயார் பண்ணது. இப்போது கொஞ்சம் காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு வந்து நல்லா லோ ஃப்ளேம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நாம் இது கூட வந்து லெமன் வந்து புழிஞ்சு எடுத்துகிட்டு ஒரு லெமன் ஜூஸை வந்து இதோட சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கருவேப்பிலையில் ஒரு கார்போர்லே தன்மை இருந்த மாதிரி இருக்கும். நம்ம லெமன் சேர்க்குறதுனால அந்த ஃப்ளேவரே இருக்காது. அதனால் நம்ம லெமன் வந்து ஒன்று சேர்த்துக்கலாம். நல்லா புழிஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து பிளாக்காக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம சாதம் கிளறும் போது நல்லா க்ரீன் கலராக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தேவையான அளவு சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 பேருக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெசிபிக்காக நான் பண்ணுறேன், 3 பாப்பாக்கும். இப்போ சாதத்தை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது கடைசியாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் வாசனைக்காக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு கிளறிக்கலாம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப நேரமே ஆகாது. நீங்கள் கருவேப்பிலையை பவுட்ரு மட்டும் பண்ணி வச்சா போதும். சூப்பராக நல்ல ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் வந்து நீங்கள் தயார் பண்ணிடலாம். கருவேப்பிலை ஒதுக்குற பிள்ளைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்குலாம் இந்த கருவேப்பிலை நிறைய சத்துக்கள் இருக்குது, எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் இது போல் சாதம் போல் பண்ணி கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.